ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட் பரோட்டா தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சிடலாங்க. இப்போ பிணைஞ்சி வச்ச மாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு பரத்திக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா சுற்றி ஆயிலெலாம் தடவிட்டு இந்த மாதிரி மடக்கி மடக்கி எடுத்து அதை ரோல் பண்ணி பரத்தி எடுத்துட வேண்டியதாங்க. மாவில் நல்லா முக்கி பரத்தி எடுங்க. பரத்தி எடுத்தால் சூப்பராட்டு வருங்க. இதே மாதிரி இன்னொரு மெத்தட் கூட பண்ணுங்க. அது சப்பாத்தியை பரத்திட்டு அதை ரிப்பன் மாதிரி கட் பண்ணி அதை அடுக்கி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி பரத்தி எடுத்தோம். ஆனால் எண்ணெய் தடவி பண்ணதான் வீட் பரோட்டா மாதிரி நல்லா வந்துச்சு. இது நல்லா வரல. அதனால் இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. வீட் பரோட்டா கரெக்டாக வந்துச்சு. சரி, இப்போது நல்லா பரத்தி எடுத்தாச்சு. தோசைக்கல் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதில் பரத்தி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டு மாற்றி மாற்றி எண்ணெய் தடவி புரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ சூப்பரான வீட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெஜிடபிள் குருமா தாங்க நான் வச்சுருக்கேன். இதுக்கு முட்டை கறி, சிக்கன் கிரேவி எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூடோடு இருக்கும்போதே அடிச்சு எடுத்துடலாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.